உங்க பால்ல சோப்பு மாரி ஆபத்தான பொருள கலப்படம் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவ நீங்க கண்டிப்பா பார்க்கணும். இந்தியாவுல இருக்கிற நெறையா பிரச்சனைகள்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனை உணவு கலப்படம். இந்தியாவுல மக்கள் தினசரி சாப்பிடுற உணவுல நெறையா உணவுகள்ல கலப்படம் செய்யறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுல பால் அப்படிங்கிறது தினசரி 2லேருந்து 3 வேளை மக்கள் குடிக்கிற ஒரு பொருள். பால்ல நெறையா சத்துக்கள் இருக்கு. இந்த பால்ல கலப்படம் பண்றது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப தீங்கானது. இந்தியாவுல உணவு கலப்படம் தொடர்பா பிரச்சனைய தீர்க்கறதுக்கு நடவடிக்கை எடுக்கறாங்க. இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் FSSAI குடிமக்களுக்கு பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள்ல கலப்படம் இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஒரு அமைப்பை தனியா ஏற்படுத்தி நமக்கு தெரிவிக்கிறாங்க. இதுல அவங்க சொல்றது, பால் கலப்படத்தை பொறுத்தவரை நம்ம தினசரி பாலை குடிக்கிறோம். பால் கலப்படத்தை பொறுத்தவரை நம்ம தினசரி பால் நுகர்வுல மிகவும் பொதுவான தரம் குறைந்த இல்லது தீங்கு விளைவிக்கிற சில சோப்புகள் சேர்க்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கலப்படம் உடலுக்கு ரொம்பவே கெட்டது. இது ரசாயன பாதிப்புகள் நிறைய நமக்கு ஏற்படுத்தலாம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம வாங்கியிருக்க பாலை ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா குலுக்கும் போது அந்த பாலோட நிறம் மாறி வேற நிறமா காட்சியளிக்கும். இன்னொன்று, அந்த பாலில் நிறையா குமிழ்கள் ஏற்படலாம். பொதுவாக பாலில் குமிழ்கள் உருவாகாது. ஆனால் குமிழ்கள் உருவானா அதில் கலப்படம் பண்ணியிருக்காங்க, சோப்பு போன்ற வேதிப்பொருள் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். பால் பொதுவாகவே அதீத வெண்மை நிறத்தில் இருக்காது, லேசான மஞ்சள் நிறத்தில் காணப்படும். சீம்பால் சாப்பிடும்போது ஒரு லேசான மஞ்சள் நிறம் தெரியும்ல, அந்த நிறத்தில் தான் பால் இருக்கும். அதிகமான வெண்மை நிறத்தில் பால் காணப்பட்டால் அதுலேயே நமக்கு கலப்படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.